ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தோட சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலும் அவங்க எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸை தங்களோட பிஸ்னஸுக்கு கொண்டு வந்தாங்க, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க மோஸ்ட்லி 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் சிஓடி, கேஷ் ஆன் டெலிவரி. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டைமில் கொடுத்து பொருளை வாங்கிக்கிற மாதிரி பண்ணாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பொருளை வாங்குறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மெத்தட் மூலம் நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்தது. மேலும் ரிட்டர்ன் பாலிசி என்ற மெத்தடும் அவங்க யூஸ் பண்ணாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவங்களுக்கு பொருள் பிடிக்கலனாலும் அதை ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த ரெண்டு மெத்தடு தான் அவங்களுக்கு ட்ரஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிச்சு. இந்த ட்ரஸ்ட் மூலம் அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. மேலும் அவங்களோட சக்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு இருக்கிற ஓன் லாஜிஸ்டிக் தான். இதன் மூலம் டெலிவரி ஆன் பாயிண்ட்ல பண்ண முடியுது. கரெக்டான சப்போர்ட்டும் கஸ்டமரை கொடுக்க முடியுது. இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எலக்ட்ரானிக், ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், ஹோம் குட் அனைத்து சம்பந்தமான ஃபீல்ட்லையும் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இந்தியாவிலே ஒரு முக்கியமான காமர்ஸா உருவாகி இருக்கிறது ஃப்ளிப்கார்ட். மேலும் இந்த தொடங்க பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் யாருன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து 2007 உருவாகியிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சச்சின் பென்சால் மற்றும் பின்னி பென்சால் இவங்க 2 பேரும் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்த்தாங்க. ஐஐடி டெல்லியில் தான் படித்தாங்க. அதில் படித்து வந்து தான் ஆல்ரெடி இவங்க அமேசான்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து லெஃப்ட் ஆகி தான் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு கரண்டாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய காமர்ஸாக இருக்கிற ஃப்ளிப்கார்ட் நிறுவனம். மேலும் நீங்களும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் உங்கள் ஸ்டார்ட் அப் வெற்றி ஏரியா வாழ்த்துக்கள். தேங்க்யூ.